அம்மா அப்பா வீடு அப்ப கூட வர சொல்லுங்கம்மா. அப்பாவை கூட்டி நம்ம மாமா வீட்டுக்கு போயிட்டோம்னா இந்த உலகம் எல்லாம் நம்மள ஒரு விதமா பேசுவாங்க. இவங்க வயிறு பிழைக்க மாட்டாங்க, வரமுறையா வீட்டுக்கு போயிட்டாங்க, நம்மள எல்லாம் அம்மோடு விட்டுட்டு போயிட்டாங்க, உலகம் ஒரு விதமா சொல்லும்பா. நாட்டுக்கு அரசு இருக்கணும், வீட்டுக்கு ஆம்பளையும் நாட்டுக்கு அரசன் இல்லனா அது அரமனை இல்ல சாமி. நான் இருக்கிறேன் அம்மா. அப்பா விட்டு என்னால இருக்க முடியாது, அப்பா கூடயே இருக்கிறேன்பா. அம்மா நீ என்னப்பா? நான் அப்பா கூட தான் இருப்பேன். பசிக்குதுப்பா. புரியுதுல்ல? உங்க அப்பா போன்னு சொல்றதுக்குள்ள எனக்கே உயிர் போயிடுச்சு. நான் போயிட்டு வான்னு எப்ப சொல்றாரு நான் நினைச்சிருக்கிறேன். அப்பனோட அப்போ பசிக்குதுப்பா. அம்மா அப்பா 1000 முறை சொல்லிட்டாங்க, என் 7 பிள்ளைக்கு இடையூறு வருமையானா நீ ஐயா பிறந்தாலும் 7 துண்டா வெட்டிடுவோம்னு சொல்லி. இப்ப நம்ம போகும் தனமெல்லாம் கல்லுமுழு கலான பாதையா இருக்கும். அந்த தம்பி பத்திரமா நீ பின்னாடி நின்று கூட்டிட்டு வா, நான் முன்னாடி கூட்டிட்டு போறேன். முன்ன மிருகஜாதி எல்லாம் வாழக்கூடிய காடா இருக்கு சாமி. பிள்ளைங்களுக்கு ஏதாவது இடையூறுனா அப்பா ஏத்துக்க போறாங்களா? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. நீ பின்னாடி வா, நான் முன்னாடி கூட்டிட்டு போறேன். என்னடா ஆச்சு உங்களுக்கு? அப்பா உங்களை 7 பிள்ளை பத்தது எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கலாம்டா. என்னடா ஆச்சு உனக்கு? இந்த கல்லு முள்ளு காலகத்தில் கால்நடையா நடந்து வந்து எங்களுக்கு அதிக பசி ஆகுதுப்பா. நடந்த காட்டுக்குள்ள என்னப்பா இருக்கு? நம்ம வீட்டுல இருந்து நான் என்னடா கொண்டு வந்தேன், அங்க என்னடா இருக்கு? கண்ணனுக்கு கரைநாடு கரிவா இருக்கு. பசிக்குதுமா அம்மா. பார்த்தா ஐயா
இந்த மாமரத்துல 1000 கனி கனிந்திருக்கிறது. அடிமரத்து பிடிச்சு உழுக்குனா இந்த பழமெல்லாம் கீழே விழுமல்ல. நீ என்ன பண்ற? இங்க வாங்க, நீங்க 2 பேரும் முடிச்சு உழுக்குங்க. நாங்கெல்லாம் இந்த பரமா நிக்கிறோம். அப்பதான் உங்களுடைய அசுவிலை எல்லாம் அசரும் போது பழமெல்லாம் கீழே விழுமல்ல. அப்படிங்கலாம் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். ஆகட்டுமா? அவ்வளவுதானா? ஏய், இவனை ஏன்டா ஏமாத்திட்டு இல்ல? கொஞ்சம் உடம்பு குறையிட்டு விடு. அந்த பயம் இருக்கிற மனசு பாராதா? தம்பி புடி தம்பி. இன்னும் ஒரு யோஜனைக்காக தூரம் போயிட்டோம்னா மாமையோட ஒரு வழியை கண்டுபிடிச்சிடலாம். இந்த திசையில எங்க போனாலும் ஒரே வழியாதான் தெரியுது. எனக்கு கூட நீங்க சொன்னாரு. இப்பதான்டா புரியுது. இப்பதான்டா சொன்னீங்க. என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா, நம்மளுடைய காஞ்சிமாநகர நகரத்திலே, அதாவது நாங்க பசியார சாதம் உண்டவுடனே நாங்க படுத்து நித்திரையாகுவோம். அது போல இங்க கானகத்தில் பசி தீர்ந்த உடனே எங்களுக்கு ஒரே தூக்கமா வருதுமா அம்மா. உண்டை கல தொண்டனுக்குன்னு சொல்லுவாங்க சாமி. காலெல்லாம் வலிக்குதுமா அம்மா. அரமணிலே பட்டு பீதாம்பரத்தில் படுத்து உறங்கிய உங்களுக்கு இந்த பாலைவனம் வந்த உடனே உங்களுக்கு சுகம் கேட்கறது சாமி. இது யாரால தடுக்க முடியும்? நான் பச்சை தலையை ஒடிச்சு நான் ஒரு படுக்கையை உருவாக்குறேன். அது மேல படுத்து கொஞ்ச நேரம் தூங்குங்க. நித்திரை தெரிந்த பின்னாடி அப்புறமே எழுந்து மாமா வீட்டுக்கு போகலாம். தலையை ஒடிச்சு படுக்கட்டும். எனக்கு இடமே இல்ல. பார்த்தாயா, எங்கேயோ உறங்க வேண்டிய என் புள்ள இந்த அடுத்த காட்டுக்குள்ள ஒருவேளை கஞ்சி இல்லாம சிட்டு குருவியா பறந்து வந்து என் செல்வம் எல்லாம் சிறகடிக்க ஆண்டவா